Hello students, I am Vivekanandan. In this video, we are going to learn 6th biology, chapter 3, the cell. In this chapter, we are going to learn about cell, the basic unit of life, number, shape and size of the cell. Cell, the basic unit of life. Okay, all the living organism present in the earth is made up of cells, including the plant and animal. அந்த செல்ஸை நம்ம எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா பிரிஸ்க், அதாவது செங்கல். ஹவுஸ் இஸ் மேட் ஆஃப் பிரிஸ்க். இன் தி சேம் வே லிவிங் ஆர்கானிசம் இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். த செல்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல். எப்படி ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு செங்கல் ரொம்ப பேசிக், சரி, அந்த செங்கலை வச்சு தான் அந்த பில்டிங், சின்ன சின்ன செங்கலை வச்சு நான் பெரிய பில்டிங் வந்து நம்ம கட்டிடலாம். அதே மாதிரி தான் ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்கு அந்த செல்லு தான் வந்து பேசிக். A small minute cell combine to form the tissue. The tissue combine to form the organ. அது ஆர்கன்னா ஹார்ட்டு, லிவரு, ஐ, இதெல்லாம் பிரெயின், இதெல்லாம் வந்து ஆர்கன். The organ combine to form the organ system, a digestive system, nerve system, circulatory system, respiratory system, இதெல்லாம் வந்து organ system. The organ systems combine to form the organism, living organism. இதில் பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல். Okay, the cell, small minute cell combine to form the tissue. Tissue form the organ, organ form the organ system form the entire living organism. A baby, a banyan tree, a bacterium look very different from one another, but they are all made of tiny cells. எல்லா லிவிங் ஆர்கானிசம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேபி, பேனியன் ட்ரீ, பாக்டீரியம். ஆனால் இது எல்லாத்துக்கும் என்ன பேசிக் அப்படின்னா ஆல் ஆர் மேட் அப் ஆஃப் டைனி செல். நெக்ஸ்ட்டு, a cell is the smallest unit of life which has a definite structure and perform a specific function. அது செல் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் யூனிட். அது வந்து அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்குது, அப்புறம் அது பெர்ஃபார்ம் த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். மோஸ்ட் ஆஃப் த செல்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்மால் விச் cannot be seen with a naked eye. They can be seen only with the help of microscope. Within the cells of our body that all our life activities occur. செல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அதை நார்மல் ஐயில் நம்மளால் பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி பார்க்குறது அப்படின்னா யூஸிங் த மைக்ரோஸ்கோப். ஓகே, யூஸிங் த மைக்ரோஸ்கோப் அண்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது ரொம்ப அட்வான்ஸ். மைக்ரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ரொம்ப தெளிவாக தெரியும். வித்தின் த செல்ஸ் ஆஃப் அவர் பாடி தட் ஆல் அவர் லைஃப் ஆக்டிவிட்டி ஆக்கர். இந்த ஸ்மால் மைன்யூட் செல்ஸுக்குள்ளே தான் என்ன நடக்குதுன்னா நம்மளோட லைஃப் ஆக்டிவிட்டி, ஆல் தி பயோகெமிக்கல் ப்ராசஸ் done in that cell. Next, number, shape and size of the cell. அந்த செல்ஸ் வந்து ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசத்துலையும் டிஃபர் ஆகும். அதாவது சிங்கிள், ஒரு சில லிவிங் ஆர்கான்ஸில் ஒரு செல் இருக்கும், ஒரு சில லிவிங் ஆர்கான்ஸில் 100 இருக்கும், ஒரு சில லிவிங் ஆர்கான்ஸில் 1000 இருக்கும். அப்புறம் ஒரு ஷேப்பு, சரியா, எல்லா லிவிங் ஆர்கான்ஸ்லேயும் அந்த செல்லோட ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, சரியா. டிஃப்ரெண்ட் லிவிங் ஆர்கானிசம் ஹேவ் த டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் தி செல். அப்புறம் அதே மாதிரி தான் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்கும், அதோட கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், சரியா. சைஸும் வந்து ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிஸுக்கும் டிஃபர் ஆகும். ஃபஸ்ட்டு ஒன் நம்பர். ஆல் த லிவிங் ஆர்கானிசம் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ், பட் த நம்பர் ஆஃப் செல்ஸ் வேரிஸ் ஃப்ரம் ஆர்கானிசம் டு ஆர்கானிசம். ஆல் த லிவிங் ஆர்கானிசம் மேட் அப் ஆஃப் செல்ஸ், but the number of cells varies from organism to organism. Some organisms are made up of cells, but the number of cells varies from organism to organism. அது ஸ்மால் ant பார்த்துட்டோம்னா அதோட செல்ஸ் வந்து என்ன கம்மியாக இருக்கும்.
அது பிக் சைஸ் எலிஃபண்ட், சரி, அதோட செல்ஸ் வந்து என்ன அதிகமாக இருக்கும். Some organisms are made up of just one cell, while other organisms are made up of large number of cells. சில லிவிங் ஆர்கானிசம் ஹேவிங் ஓன்லி ஒன் செல், அதாவது சிங்கிள் செல். மோஸ்ட்லி வந்து மைக்ரோ ஆர்கானிசம். ஓகே, மைக்ரோ ஆர்கானிசமில் சில மைக்ரோ ஆர்கானிசம் ஹேவிங் ஒன்லி எ சிங்கிள் செல். அதை தவிர மீதி எல்லாமே மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் ஹேவிங் ஏ லார்ஜ் நம்பர். Depending upon the number of cells in the body of an organism is called unicellular or multicellular organism. சரி, அந்த செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குல்ல பாடியில், அதை பொறுத்து அந்த ஆர்கானிசத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் ஆர் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, the organisms which are made up of only one cells are called unicellular organism. For example, amoeba, paramecium, euglena, chlamydomonas and bacteria. இதெல்லாம் வந்து என்ன மைக்ரோ ஆர்கானிசம் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் செல். அதனால் என்ன சொல்கிறோம், இது வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். நெக்ஸ்ட்டு, the organism which are made up of many cells are called multicellular organism. அது ஒன்றுக்கு மேற்பட்டு சரியா இருந்துச்சுன்னா அது நான் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிள், ரோஸ் பிளான்ட், நீம், rat, human, elephant. Okay, all are example of multicellular organism. Next, shape. There are many types of cells in the body of multicellular organism. The cells differ in shape. சரியா, மல்டிசெல்லுலார் ஆர்கானிசத்தில் உள்ள செல்ஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. சரியா, there are different type of cell, different shape of the cells. For example, the shape of nerve cells in animal is very different from the shape of the muscle cell. சரியா, நர்வ் செல்ஸ் நம்ம உடம்புல இருக்குது, அப்புறம் மசில் செல்ஸ் இருக்குது. ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்காது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். A nerve cell is long and branched, whereas a muscle cell is pointed at both ends and has a spindle shape. Due to this, a nerve cell look very different from a muscle cell. கீழே உள்ள இமேஜை பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ள இமேஜ் வந்து நர்வ் செல்ஸ், அடுத்து உள்ள வந்து மசில் செல்ஸ். ரெண்டுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு. இதே இந்த மசில் செல்ஸ்லேயே வந்து அதுக்குள்ளேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது கார்டியாக் மசில் செல்ஸ், அது நம்ம ஹார்ட், அவர் ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்டியாக் மசில் செல். நெக்ஸ்ட்டு ஸ்கெலிட்டல் மசில் செல்ஸ். ஸ்கெலிட்டல் மசில்ஸோட ஃபங்க்ஷன் என்னென்னா, நம்மளோட போன் வந்து அந்த மசிலோட ஜாயிண்ட் வைக்கிறது தான் இந்த ஸ்கெலிட்டல் மசிலோட ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு ஸ்மூத் மசில் செல், நம்ம உடம்புல உள்ள சாஃப்டான பார்ட். சரியா, தட் ஒன் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மூத் மசில் செல்ஸ். நெக்ஸ்ட், the different shape of cells are related to their function which they have to perform in the body of an animal or plant. சரி, இந்த ஏன் எல்லா செல்லும் ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, டு பெர்ஃபார்ம் த ஃபங்க்ஷன். சரியா, நம்ம உடம்புல எவ்வளவோ ப்ராசஸ் நடக்குது. சரியா, அந்த ப்ராசஸ்க்காண்டி என்ன பண்ணுறது, பெர்ஃபார்ம் த ஃபங்க்ஷன். அதுக்காண்டி தான் அந்த செல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு செல்ஸும் ஒவ்வொரு மாதிரி டிஃபராக இருக்குது, டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், nerve cells receive and transmit message between brain and other body parts. சரி, nerve cells-ஓட ஒர்க் என்னென்னா, மெசேஜை ரிசீவ் பண்ணி பாஸ் பண்ணுறது. அது என்ன மெசேஜ்னால், இப்போ நம்ம யாராச்சும் ஒன்று தொடுறாங்க அப்படின்னா டக்குன்னு நமக்கு தெரியுது. சரியா, ஒரு கொசு கடிக்குது, நம்ம தலையில் எவ்வளவோ முடி இருக்குது, ஒரே ஒரு முடியை நம்ம இழுத்தா கூட டக்குன்னு என்ன பண்ணுவோம் நமக்கு தெரிஞ்சிடும். சரியா, அது மாதிரி இந்த மெசேஜை பாஸ் பண்ணுறது தான் அந்த nerve cells-ஓட வேலை. நெக்ஸ்ட்டு மசில் செல். மசில் செல்ஸ் bring about மூமெண்ட் இன் பாடி பார்ட். நம்ம உடம்புல நடக்கிற எல்லா மூமெண்ட்டுக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த மசில் செல்ஸ். அடுத்து ரெட் பிளட் செல்ஸ். சரியா, நம்ம பிளட்டில் இருக்குது அந்த ரெட் பிளட் செல்ஸ். ஓகே, ஆர்பிசி. ரெட் பிளட் செல்ஸ் கேரி ஆக்சிஜன் அரௌண்ட் தி பாடி. சரியா, ரெட் பிளட் செல்லோட ஒர்க் என்னென்னா, நம்ம ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது ஆக்சிஜன் உள்ளே போகுது. சரியா, அந்த ஆக்சிஜன் பிளட்டில் கலந்துரும்.
சரி, அந்த பிளட்டில் கலந்த ஆக்சிஜனை என்ன பண்ணுது, ரெட் பிளட் செல்ஸ் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு செல்லுக்கும் கொடுக்குது. சரி, அந்த செல்ஸில் ஏற்கனவே ஸ்டோர் ஆகிருக்க குளுக்கோஸை இந்த ஆக்சிஜன் போய் பிரேக் பண்ணி எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. அந்த எனர்ஜி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒயிட் பிளட் செல்ஸ். ஒயிட் பிளட் செல்ஸ் ஹேவ் irregular ஷேப். அதாவது ரெட் பிளட் செல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்பெரிக்கல் ஷேப், பட் ஒயிட் பிளட் செல்ஸ் ஹேவ் irregular ஷேப். White blood cells eat up or kill bacteria which enter the blood and save us from many disease. அது ஒயிட் பிளட் செல்ஸ், அது WBC தான் நம்ம உடம்புலனா இம்யூனிட்டி பவர். சரியா, என்ன பண்ணுதுன்னா அது டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளே வராமல் அதை பிளாக் பண்ணி அதை கில் பண்ணுது. சரி, எக்ஸாம்பிள் பாக்டீரியா, வைரஸ். சரியா, வேறு என்ன மைக்ரோ ஆர்கானிசம், டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம உடம்புல வந்துச்சுன்னா அதை வந்து பிளாக் பண்ணி அதை கில் பண்ணுது. Next, size. The cells are many different size. The cells in living organism may be as small as million of meter. சரியா, செல்ஸ் எல்லாம் என்ன டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்கும். மில்லியன்ஸ் ஆஃப் மீட்டர் அப்படின்னா, அதாவது ஒரு மீட்டர் அப்படின்னா இதுதான் அளவுன்னு சொல்லிடலாம். அந்த மீட்டரை மில்லியனால் டிவைட் பண்ணால் சரியா என்ன அது கிடைக்குமோ அதுதான் வந்து என்ன ரொம்ப ஸ்மாலஸ்ட் சைஸ். சரியா, ஒரு மீட்டரை மில்லியனாக டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டாக கிடைக்கும் சைஸு. சரியா, அந்த சைஸில் கூட என்ன செல்ஸ் இருக்குது. ஆர் இட் மேபி as large as a few centimeter. ஒரு மீட்ரு வந்து 100ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குமோ அந்தளவுக்கும் செல்ஸ் இருக்கும். சரியா, most of the cells are extremely small in size and hence cannot be seen with a naked eye. மோஸ்ட் ஆஃப் தி செல், பெரும்பாலான செல்லு வந்து இன்னும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். தே ஹாவ் டு பி என்லார்ஜ்ட் பை யூஸிங் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். பாக்டீரியல் செல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால். த பாக்டீரியல் செல்ஸ் ஹாவ் எ லென்த் ஆஃப் 0.1 மைக்ரோமீட்டர் டு 0.5 மைக்ரோமீட்டர். அது மைக்ரோ ஆர்கானிசம் நிறையா இருக்குது. சரி, அந்த மைக்ரோ ஆர்கானிசமில் பாக்டீரியல் செல் தான் என்ன ரொம்ப சின்னதாக இருக்கும். அதோட லென்த் என்னன்னா 0.1 மைக்ரோமீட்டர் டு 0.5 மைக்ரோமீட்டர். மைக்ரோ அப்படின்னாலும் என்ன ஸ்மால். அந்த இமேஜை பாருங்கள், இது வந்து ரொம்ப சின்னோண்டு பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவை எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலிமா என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்காங்க. In bacteria, mycoplasma is the smallest cell, having the size of only 0.1 micrometer. அது பாக்டீரியாவிலேயே நிறையா டைப் இருக்குது. சரியா, அதில் ஒன்று தான் மைக்கோபிளாஸ்மா. இந்த மைக்கோபிளாஸ்மா தான் என்ன ஸ்மாலஸ்ட் செல். சரியா, எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கு கம்பேர் பண்ணும்போது பாக்டீரியா உள்ள மைக்கோபிளாஸ்மா தான் என்ன ஸ்மாலஸ்ட் செல், having a size of 0.1 micrometer. See the image. The long cells are so thin that they can be seen only with the microscope. For example, the muscle cell in animals are few centimeter long and the nerve cells are more than meter long, but they are so thin that they can only be seen with the help of microscope. சில செல்லு வந்து நான் ஃபியூ சென்டிமீட்டர் லாங்காக இருக்கும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் மசில் செல், நர்வ் செல்ஸ் அது சென்டிமீட்டர் லாங்காக இருந்தாலும் அதை வந்து நம்ம சாதாரண இதில் பார்க்க முடியாது. யூஸிங் த மைக்ரோஸ்கோப் ஒன்லி வி சி தட் ஒன் பிகாஸ் தே ஆர் ஸோ தின் அப்படின்னா ரொம்ப மெல்லிய, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சரியா, அதனால் நம்ம நார்மல் ஐயில் பார்க்க முடியாது. யூஸிங் த மைக்ரோஸ்கோப் ஒன்லி வி சி தட் செல். நெக்ஸ்ட்டு, some of the cells are however big and can be seen easily with the naked eye. சரி, சில செல்லு வந்து நம்ம ஈஸியாக கண்ணில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், hen's egg is a single cell. The hen's egg is quite big. We can see the single cell called hen's egg with naked eye. அதாவது கோழி முட்டை. சரி, நம்ம வீட்டில் கோழி முட்டை பார்த்துருப்போம். அந்த கோழி முட்டை வந்து நான் சிங்கிள் செல். சரியா, அந்த சிங்கிள் செல் அதை வந்து நம்ம ஈஸியாக நம்ம கண்ணில் பார்க்கலாம். த பிக்கஸ்ட் செல் இஸ் த ostrich egg. The ostrich egg can be as much as 17 centimeter long. சரியா, அது பறவை இனங்கள்லேயே ரொம்ப பெரிய பறவை அப்படின்னு சொன்னோம்னா ஆஸ்ட்ரிச், அதாவது நெருப்பு கோழி.
அந்த நெருப்புக்கோழி பெருசாக இருக்கனால தான் என்ன பண்ணுது, பெரிய சைஸ் முட்டையை போடுது. சரி, அதனால் த லார்ஜஸ்ட் சிங்கிள் செல் ஆன் எர்த் அப்படின்னு என்ன சொல்லலாம்னா இந்த ஆஸ்ட்ரிச் எக், நெருப்புக்கோழியோட முட்டை தான் சொல்லலாம். இந்த ஆஸ்ட்ரிச் எக் கேன் பி as much as 17 சென்டிமீட்டர் லாங். சரி, அந்த இமேஜை பாருங்கள். அதான் லார்ஜஸ்ட் சிங்கிள் செல் ஆன் எர்த் ஆஸ்ட்ரிச் எக். ஸ்மாலஸ்ட் செல் அப்படின்னா பாக்டீரியா உள்ள மைக்கோபிளாஸ்மா. I hope you understand my teaching. Thank you.